ஊருக்கு வந்ததுலேருந்தே வீக்கெண்ட் எங்கேயுமே போகிறதில்ல. சென்னையில் இருக்கும்போது வீக்கெண்ட் ஆனால் வெளியே போவோம். மாலு, பீச்சுனா அதே மாதிரி தான் இங்கே வந்ததும் ஆரம்பிச்சுட்டா. மெரினா பீச்சுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டு. மெரினா பீச்சுக்கு நான் எங்கடா போகிறது, வா உன்னை ஒரு பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு குளச்ச பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சை பார்த்ததுமே ஒரே ஆனந்தம் என் பையனுக்கு. அப்புறம் என்னடானா மெரினா பீச் மாதிரி இல்லைம்மா அப்படிங்கிறான். இதான் எங்கள் ஊர் மெரினா பீச்சுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் பார்த்தா தண்ணியில் ஒரே ஆட்டம் போட்டுட்டு நாங்களும் ரிலாக்ஸாக உட்காந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இவன் பீச் டாய்ஸ் எடுத்துகிட்டு வரலன்னு அது ஒரு பஞ்சாயத்து. ஏன்டா ஒரு வீக்கெண்டை ஓட்டுறது இவ்வளோ கஷ்டமாக பாடாப்படுத்துகிற. வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை, வெளியே வந்தாலும் பிரச்சனை. உங்கள் குழந்தைங்களும் இப்படி தான் பண்ணுறாங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் அங்கேருந்து கிளப்பவே கஷ்டமாக போயிடுச்சு. வா நெக்ஸ்ட் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு ஹார்பரும் சுற்றி காமிச்சிட்டு அப்புறம் பசிக்குதுன்னா பீச்சுக்கு ஆப்போசிட்லேயே புதுசாக ஒரு கெஃபே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கோஸ்டல் கஃபே. ஆம்பியன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நல்ல பீச் வியூவோடு உட்காந்து ரிலாக்ஸிங்காக சாப்பிட்லாம். ஸோ அங்கே போய் உட்காந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். பர்கர், ஃப்ரைஸு, மோமோஸு, சிக்கன் நூடுல்ஸ் எல்லாம். ஃபுட்டு கொஞ்சம் ஆவரேஜ் தான், ஓகே. இருந்தாலும் ரிலாக்ஸிங்காக உட்காந்து சாப்பிட்லாம். குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஸ்பாட்டை. அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அங்கேருந்து கிளம்பும்போதே என் பையன் நெக்ஸ்ட்டு நம்ம மாலுக்கு போகலாமா அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் உனக்கு எங்கேயும் கிடையாது அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்படி தான் எங்கள் வீக்கெண்ட் போச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். டாட்டா.